ஒன்னா ரெண்டா மூணு அப்டேட் ஒரே நாள்ல நேரத்துல வச்சுக்க ரசிகர்களை திகைக்க வைத்திருக்கிறாங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஷூட்டிங் சரியாக வர மாட்டார், அது மாதிரி ரொம்ப டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களாக வந்துச்சு. ராம்குமார் படத்தை தான் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறாங்க. கண்டினியூஸாக ஒரு 45 நாள் அந்த படத்தை நடிக்கிறார். கண்டினியூஸாக நடிக்கிறார். அதுக்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்துடைய டிராகன் படம் டைரக்டருடைய படத்துக்கு போகிறாரு. அதற்கு அடுத்து இந்த வருடம் கடைசியில் தான் எல்லாருக்குமே வந்து சிம்பு என்ன மாதிரி நடிச்சாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா பாக்குறப்போ அது ஒரு தனி வைபா இருக்கும். ஒரு டீனேஜா இருக்கட்டும். அதுதான் தவிர இந்த படத்துல ஸ்டூடெண்ட் கிடையாது. அவர் ஸ்டாஃபா வராரு. அவர் ஒரு மாஸ்டர் படத்துல வர மாதிரி. அஸ்வந்த் மாரிமுத்து பண்ற படத்துல 3 கெட்டப்ல பண்றாரு. இல்ல விண்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சிம்பு, அதுக்கு பிறகு உள்ள சிம்பு, இப்ப கரண்ட்ல உள்ள சிம்பு, 3 சிம்பு பண்றாரு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படமா இருக்கா. பாகுபலி மாதிரி ஒரு பீரியடிக் மூவி தான். அதனால இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய பட்ஜெட் படம். தயாரிப்பாளர்கள் தயங்கினா கூட இந்த படம் நம்மளே பண்ணிடுவோம். டைரக்டரும் என்ன சொல்றாருன்னா, சிம்புவை தவிர வேற அந்த கதையை பண்ண முடியாதுங்க. எனக்கு என்ன பார்த்தோன்னே எங்க வீட்டு வேற படத்துல சிம்பு வந்த மாதிரி ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்திருக்கிறாரு. எனக்கு கமலஹாசனுக்கு அடுத்து எல்லா கிராஃப்ட்லயும் பெர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அது ஏனோ தானே இல்லை, பெர்ஃபெக்டாவே பண்ணக்கூடிய ஒரு நபர். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்டிஆர் அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. போஸ்டர்லாம் பார்த்தா பயங்கர பில்டப்பா இருக்கே சார். இல்ல ஒன்னா ரெண்டா மூணு அப்டேட் ஒரே நாள்ல நேரத்துல வச்சுக்க ரசிகர்களை திகைக்க வைத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு 42 வயதாகிறது இன்னைக்கு சிம்பு அவர்களுக்கு. அப்படிங்கும் போது முதல்ல அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். இன்னைக்கு ஒரு 3 அப்டேட் வந்துச்சு. ஆக்சுவலாக தக் லைஃப் படத்துலேருந்து அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு ராம்குமார் அப்படிங்கிற நம்ம பார்க்கிங் பட டைரக்டர் அவர் வந்து ஒரு படம் பண்ணுறதாக அந்த படத்தினுடைய போஸ்டரும் அதுவும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு தேசிங்க பெரியசாமி நீண்ட நாட்களாக இருந்த ஒரு ப்ராஜெக்ட், அதை இன்னைக்கு சிம்புவே அந்த படத்தை தயாரிக்கிறதாக ஒரு செய்தியும் அந்த போஸ்டரும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படம் 3மே வரிசையாக லைன் அப்பில் இருக்காரு. ஆல்மோஸ்ட் தக் லைஃப் வந்து படத்தை முடிச்சிட்டாங்க. டப்பிங் கொண்டு முடிச்சுட்டு அந்த படத்துலேருந்து முழுவதுமாக வெளியே வந்துட்டார். இமிடியேட்டாக இந்த ராம்குமார் படம், பார்க்கிங் படம் டைரக்டர் ராம்குமார் படத்தை தான் இமிடியேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறாங்க. கண்டினியூஸாக ஒரு 45 நாள் அந்த படத்தை நடிக்கிறார். கண்டினியூஸாக நடிக்கிறார். தொடர்ந்து நடிச்சுட்டு அதுக்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்துடைய டிராகன் படம் டைரக்டருடைய படத்துக்கு போகிறாரு. அதற்கு அடுத்து இந்த வருடம் கடைசியில் தான் இந்த தேசிங்க பெரியசாமி படத்தினுடைய படம். ஆக இந்த வருஷம் முழுவதும் பரபரப்பாக இருப்பதற்காக வருடத்தின் தொடக்கத்திலே பரபரப்புக்கு தயாராகிட்டார். முதலில் வர்ற படம் தக் லைஃப், அடுத்து இந்த ராம்குமார் படம், அடுத்து வந்து நம்ம தேசிங்க பெரியசாமி படம். இதுதான் அந்த லைன் அப்பு. இதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்றைக்கி வந்துச்சு. ஆக மொத்தம் இந்த திருப்பி வந்து பரபரப்பான ஒரு சிம்புவை ஸ்டார்ட் ஆயிருக்காரு சார். அதே மாதிரி இப்போ 48வது படம் வந்து 50வது படமா அவருக்கு மாறிடுச்சு. அப்போ 48வது படம் என்ன சார்? அது அஸ்வந்த் மாரிமுத்து படம். அஸ்வந்த் மாரிமுத்து அது முன்ன பின்ன ரிலீஸ்ல முன்ன பின்ன மாறி வரும். லைன் அப்ல இதான் வச்சிருக்கேன். 48, 49, 50. 50வது படமா இந்த தேசிங்க பெரியசாமி படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம். முதல்ல ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் பண்ணுறதாக இருந்த படம், அதுக்கப்புறம் ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதாக இருந்த படம். நிறைய பேர் கை மாறி கடைசியில் இப்போ சிம்பு அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய கம்பெனியில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா காம்போ சேர்றாங்க. யுவன் சங்கர் ராஜா, சிம்பு, தேசிங்க பெரியசாமி இந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. இது ஒரு ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பீரியடிக் மூவி தான். பெரிய பட்ஜெட் படம். தமிழ் சினிமாவில் சிம்புனுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சார், இப்போ அந்த போஸ்டர்லாம் வந்து பார்க்கும்போது தெரியும் இப்போ வந்து தயாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒருவேளை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ அந்த படத்தின் மேலே? அந்த கதை மீது கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பண்ணுறதா இருந்துச்சு. ரஜினிகாந்த்னால நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கே கமல் ஆர்கேஎஃப்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே அங்கே உட்காந்துருந்தாங்க. இப்போ அமரனுக்கும் இந்த சோனி லீவுக்கும் போட்ட ஒரு பிரச்சனைனால அவங்க ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணதுனால அந்த ப்ராஜெக்ட் வேறு ஒரு கம்பெனிக்கு போச்சு. பட்ஜெட் பெருசாக இருக்கிறதுனால இப்போ இவரே பண்ணுறாரு. ஏன்னா யாரும் கமிட் ஆகி பட்ஜெட் வைஸ் அதில் வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகி படம் வந்து இதாகிடக்கூடாதுங்கிறதுனால எவ்வளோ பட்ஜெட்னாலும் பரவாயில்ல நானே பண்ணுறேன்னு இந்த படத்தை இப்போ இவரே ஃபைனல் பண்ணி இப்போ இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜிலாம் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க? இல்லை, டிஐஜிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படம் போஸ்டரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு சின்ன சிம்பு மாதிரி பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன பார்த்தோன்னே எங்கள் வீட்டு வேற படத்தில் சிம்பு வந்த மாதிரி ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர் தான். இடையில அவர் மேலே நிறையா
விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆக்டராக வந்து அவருடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவார். ஏன்னா கமலஹாசனுக்கு அடுத்து எல்லா கிராஃப்ட்லேயும் பெர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அது ஏனோ தானே இல்லை, பெர்ஃபெக்டாகவே பண்ணக்கூடிய ஒரு நபர். அது மாதிரி வேலைன்னு போயிட்டா அதில் சரியாக செய்யக்கூடிய, அதனால தான் மணிரத்னம் மாதிரியான டேரக்டர் தொடர்ந்து அவரை பயன்படுத்துகிறாங்க. தக் லைஃப்லாம் அவர் ஒரு கமலஹாசனும் அவரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். படம் வர்ற டைமில் அது ஒரு பெரிய வைரல் ஆகும் அப்படின்றாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு பக்கம் கமல் ஒரு பக்கம் சிம்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெருசாக இருக்குது. அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிறையா சீக்வன்ஸ் வந்து டூப் படம் பண்ணியிருக்காரு. கார் சேசிங்காக இருக்கட்டும், நீங்கள் கொத்தவால் சாவடியில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப லைவாகவே பண்ணியிருக்காரு, நிறைய டூப்லாம் போடாமல். அது மாதிரி படத்தில் அது அவருடைய ஒர்க்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இவர் மணிரத்னமாக இருக்கட்டும் கமல்ஹாசன் 2 பேருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ராஜ்கமலுக்கும் ஒரு படம் பண்ணுறதுக்காக கமல் கேட்டிருக்கு, அதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு இதில் பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வர்றப்போ அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு பண்ணும். சார், இப்போ STR 49 அந்த படத்துடைய போஸ்டர் பார்க்கும்போது அவர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி வராரு. எல்லாருக்குமே வந்து சிம்பு என்ன மாதிரி நடித்தாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறப்போ அது ஒரு தனி வைபாக இருக்கும், ஒரு டீனேஜாக இருக்கட்டும் எல்லாருக்குமே. இந்த படம் வந்து எப்படி அதுதான் தவிர இந்த படத்தில் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் ஸ்டாஃபாக வராரு. அவர் ஒரு மாஸ்டர் படத்தில் வர மாதிரி, மாஸ்டர் படம் முடிச்சவொடனே காலேஜில் வருவாங்கல்ல அந்த ஒரு செட்டாக வர்றாரு. காலேஜ் முடித்தவொடனே ஃபைனல் இயர் முடிச்ச அதே காலேஜில் சில பேர் டியூட்டராக போவாங்க, ப்ரொஃபஸராக போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யங் ப்ரொஃபஸராக பண்ணுறாரு இந்த படத்தில். இது வந்து சென்னை சுற்றி தான் படம், முழுக்க சென்னை சுற்றி தான் அந்த படம் ஷூட் பண்ண போகிறாங்க. இது ஒரு வித்தியாசமான வட்டம், ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் உள்ள ஒரு படம், ஒரு பரபரப்பான படம், நல்ல ஸ்கிரிப்ட். அதை பிடிச்ச போய் தான் உடனே அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அதுக்கடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து பண்ணுற படத்தில் 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அதாவது இங்கே ஏற்கனவே அந்த படத்தினுடைய சில விண்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சிம்பு, அதுக்கு பிறகு உள்ள சிம்பு, இப்போ கரண்ட்டில் உள்ள சிம்பு, 3 சிம்பு பண்ணுறாரு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படமாக இருக்குது. அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தது. இப்போ டிராகன் படம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து இது வர்றதா சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு 3 மாதம் தேவைப்படுறதுனால அந்த 3 மாதம் கேப்பில் இந்த படம் பண்ணிடுவோம்னு இவ்வளவு பரபரப்பாவாது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பேக் டு பேக் படம் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு, அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு பரபரப்பாக இருக்காரு. ஏன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஷூட்டிங் சரியாக வரமாட்டார், அது மாதிரி ரொம்ப டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களாக வந்துச்சு. பட் இதெல்லாமே வந்து அன்றைக்கி சிம்பு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ 18-19 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த வயசில் அவ்வளோ மெச்சூர்டு இருக்காது. அவர் பேசிக்காக பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யார் நல்ல டைரக்டரு, யார் நண்பர்கள், யார் எதுவுமே தெரியாது. எல்லாரையும் ஒரு மாதிரி நம்பிட்டார். அதனால் நிறையா அவர் காயப்பட்டுட்டார், நிறையா ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் தாண்டி ஒரு பக்குவப்பட்டு ஒரு 40 வயசுக்கு அப்படிங்கும்போது ஒரு மெச்சூர்டாக இருக்கிறார். இன்றைக்கி தன்னுடைய கேரியரை கரெக்டாக செட் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருக்கார். அதனால் அந்த லைனப் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது டேரக்டர்ஸ் தான், அப்கமிங் டேரக்டர்ஸு, புது டேரக்டர்ஸு, டேலண்டடான டேரக்டர்ஸை தேடி வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அவங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கலெக்ஷனில் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சிம்பு அவர்கிட்ட? இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. படம் வருதோ வரலையோ, ஆனால் எங்கே போனாலும் ஒரு மிகப்பெரிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே இந்த நைட்டே அவர் வீட்டு வாசப்படியில் கேக்கெல்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க. இன்றைக்கி பல இடங்களில் பல கோயில்களில் அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேன் பேஸ் அப்படி வச்சிருக்காரு. இந்த அளவிற்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய ஆக்டிவிட்டி இதுதான். அந்த அவரை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், மன்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய நபர் தான். அதை அந்த விடிவி கணேஷ் சொன்ன மாதிரி தான், இங்கே என்ன சொல்லுதோ அங்கே அப்படி பேசிடுவார். பட் அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸும், அதான் பெரிய மைனஸும். பாதிக்கப்படுறாரு, அதான் பண்ணுறாரு. அதாவது சினிமாவில் வந்து நிஜத்திலையும் நடிக்கணும் கொஞ்சம், அது அவர் சிம்புக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நடிகர்கள் வெளியில் நடிக்கிற நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஏன்னா அதை இதில் பாதி பண்ணியிருந்தால் கூட உங்கள் படம்லாம் ஓடி இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் மீட்லேயா இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் ப்ரெஸ் மீட்லாம் ஒரு நடிகர் இருப்பார், அவரெல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துவார். காரில் இறங்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும் அவருடைய ஃபேஸு, கேமரா பக்கத்தில் வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், மேடையில் ஏறனே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியாது. சிம்பு வந்து எப்பயுமே நம்ம மீடியா ஆட்கள் தானே, நம்ம ரசிகர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசிடுவார். அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு, அதான் அவருக்கு பெரிய மைனஸும் கூட. ஆனால் இப்போ எல்லாம் அதை வந்து சரி பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து இங்கே இப்படி தான் இருக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிட்டார். இனி அவருடைய லைனப்லாம் வந்து தெளிவாக வச்சிருக்கிறார்.
சரி, மற்ற ஆக்டர்ஸ் கிட்டலாம் இல்லாத இன்னொரு விஷயத்தையும் சிம்பு அவர்கள்கிட்ட பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் எந்த நடிகரா இருந்தாலும் அவருக்காக வந்து பாடல் பாடி கொடுக்கறதுல வந்து இந்த சமீபத்துல வந்து பாட்டு டிராகன் படத்துல வந்து பாடி இருக்கிறது கேட்டேன். உண்மையில அவ்வளவு பெர்ஃபெக்டா பாடி இருக்காரு. சிம்பு வாய்ஸ் மாதிரி இல்ல. ஏண்டி விட்டு போன சாங் ஆமா, அதை பார்த்துருக்காரு. எனக்கு பழைய சிம்பு வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடின மாதிரியே இருக்கு. யாரோ ஒரு நல்ல ஒரு வெல்டுவான ஒரு சிங்கர் பாடின மாதிரியா இருக்கு. அவ்வளோ லாங் கேப்புக்கு பிறகு பண்ணியிருக்காரு. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் எங்கே தான் சிங்கப்பூரில் அவ்வளோ ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் வந்தாங்கன்னே தெரியல. மிகப்பெரிய ஈவெண்ட் அந்த ஈவெண்ட். யுவன் சங்கர் ராஜா பண்ணதில் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ரசிகர்கள் அந்த சிங்கப்பூர் ஆடிட்டோரியத்திலே வச்ச கோரிக்கை என்னன்னு 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க படம் அப்படின்னு. அதை தான் இப்போ அந்த தேசிங் பரிசாம் படத்தில் பண்ணுறாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணக்கூடிய நபர் தான். அவரால் கம்போஸ் பண்ணுவார், லிரிக் எழுதுவார், பாடுவார், அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். ஆனா எல்லா நடிகர்களையும் பார்க்கும்போது அவங்களோட ஓன் ஃபிலிமுக்கு தான் இவ்வளோ எஃபோர்ட் போடுவாங்க. ஆனா சேம் ஒரே நேரத்துல வரக்கூடிய படத்திற்குமே வந்து இவர் பாடல் பாடிக்கிறது எந்த அளவுக்கு வேற ஒரு படத்துக்கு பாடினதுனால தானே அவருக்கு அவ்வளவு பீப் சாங் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதனால பல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்துக்காக பழக்கத்திற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அதனால அவர் பாதிக்கவும் பட்டிருக்கிறாரு. ஆனா இனிமேல் அப்படி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சரி, அதே நேரத்துல சிம்பு அப்படின்னு சொன்னாலே சிம்புவும் சர்ச்சைகளும்ன்றது தவிர்க்கவே முடியாது. அவர் எவ்வளவுதான் வந்து கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு படம் வந்தாலே நம்மளால ஒரு சர்ச்சைகளே ஒரு விமர்சனங்களே தாங்க முடியாது. இப்போ 3 அப்டேட் வந்திருக்கு. என்ன மாதிரியெல்லாம் களம் இருக்கும்? களம் இருக்குன்னா நீங்க எதுக்கு சர்ச்சைகள் இருக்காது. அதனால தான் படத்தை பார்த்தீங்கன்னா ஏக்தம் ஒரே இதில் முடிக்கிறாங்க. பேக் டு பேக் வச்சுருக்காரு. இனி அவருக்கு டைமே கிடையாது. சர்ச்சைகளுக்கும் இனிமேல் அந்த பேச்சுக்கும் டைமே கிடையாது. இனி எல்லாமே படம் தான். படம் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் வரும். ஏன்னா அந்த மாதிரியான விஷயத்துக்கு இனிமேல் டைம் இல்லை. நிறுவனங்களும் நல்ல பெரிய பெரிய ஏஜிஎஸ், டான் பிக்சர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், டேரக்டர்ஸுமே வந்து யங் டேரக்டர்ஸ் அவங்களும் ஃபுல் எஃபெக்ட் போடுவாங்க. இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது நம்புவோம். சரி, இப்போ இவரோட படங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ரிவியல் பண்ணியிருந்தாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, சில டெக்னீஷியன்ஸ் பேர் போட்டிருக்காங்க. சில பேருடைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கொஞ்சம் பெரிய டெக்னீஷியன், அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் தான், வெல்டுவான டெக்னீஷியன் தான். அது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தேசிங் பரிசான் படத்துக்கு மட்டும்தான் அஃபிஷியலாக அவங்க டெக்னீஷியன்ஸ் போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு. இப்போ தனுஷ் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அவர் நெல்சன் அவங்க கூட பண்ண போறாரு. அதுக்கப்புறமா நம்ம எல்ஜியூவில் வந்து இணைய போறாரு. இன்னும் வந்து கைவசம் அவ்வளவு படங்கள் இருக்கு. இப்போ அவர்கிட்ட 3 படங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சிம்பு அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் இப்போ பார்க்கிங் படம் தான் வந்து அவங்களுக்கு அறிமுக படமே. இப்போதான் அடுத்த படம் பண்றாங்க. இந்த மாதிரியான டேரக்டர்ஸை இவர் தேடி போறாரு. இந்த 2 விஷயம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இல்லை, அதுதான் சிம்புவோடைய ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டென்ட் ஓரியன்ட் தான் படம் ஓடுது. அப்போ ஒரு யங் டேரக்டர் அப்படிங்கும்போது ஒரு படம் பண்ணிட்டாருன்னா அடுத்து அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு ஃபுல் எஃபெக்ட் போடுவார். அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல ஒரு கதை சொல்லியிருப்பார். அந்த கதை கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் அவங்கள சூஸ் பண்ணியிருப்பார். ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் நம்ம கதை கேட்குறப்ப கதை பெருசாக அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. அவங்க சொல்கிறது தான் கதை. சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் சொல்ல முடியும். ஆனால் இந்த புது டேரக்டராக இருந்தால் 1க்கு 2 கதை சொல்லி அந்த ஏதாவது ஒரு கதையை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அது இப்போ உள்ள கரண்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இந்த டேரக்டர் எல்லாமே. அப்படிங்கும்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸாக இருப்பாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாலோ அது ப்ரொடியூசருடைய நிலைமையை நினைச்சாலோ உண்மையாகவே கொஞ்சம் பயம் வருது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதே மாதிரி படம் எடுத்து சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் வந்து ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ இவர் வந்து புதுசாக வந்து ப்ரொடியூசரும் ஆகுறாரு. இவருடைய நிலைமை வந்து எப்படி சார் பார்க்கப்படுது? இல்லை, இவர் ஓன் ப்ரொடக்ஷனை இவரே நடிக்கிறாரு. இவருக்கு அந்த கதையை பற்றி இன்னொன்று தெரியும். கதையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த கதைக்கு தேவைப்படக்கூடிய செலவு இருக்குது. அதனால தான் இவரே எடுக்கிறாரு. வேற ஒரு இந்த கதைக்கு அதிகப்படியான செலவு இதை போட்டுட்டு நம்ம ரிட்டன் எடுக்க முடியாதுன்னா யாராவது தயாரிப்பாளர் பார்ப்போம். நான் இந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கதைக்கு இவ்வளோ செலவு பண்ணால் தாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் அவர் பண்ணுறாரு. அதனால தான் இங்கே வேற ஆளை போட்டு வேற ப்ரொடியூசரை வச்சு நம்ம பண்ண வேணாம், நம்மளே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. கதையின் மீது உள்ள நம்பிக்கை தான். அதான் அடுத்தடுத்த படங்கள் பார்க்கும்போது காதல் கிசுகிசுக்கள் சர்ச்சையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது சார். இல்லை, இது வரைக்குமே கிசுகிசு இல்லையே. அவர் கிசுகிசுலாம் ஒரு 2000 அந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. போதும் பாசாமிங்கிற மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இறங்கியிருக்கிறாரு. முழுவதுமாக தன்னுடைய கேரியரில்
கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த 3 படத்துலையும் வந்து அவர் சக்ஸஸ் ஆயிட்டாருன்னா அவருடைய ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். இப்பயுமே அவருக்கான ஒரு பிசினஸ் இருக்கு, அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனாலும் சார், ஆனாலும் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ விஜய் இருக்காங்க, எல்லாருமே ஒரே தான் ஆக்ட் பண்றாங்க. ஆனா விஜய் அவங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்ப போறது வேற ஒரு ஆக்டர் தான், இந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர சிம்பு அவங்க வந்து லீடா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இல்ல. இந்த இடத்தை யாரும் நிரப்ப போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. வெற்றி தான் அந்த இடத்தை நிரப்பும். வெற்றிடத்தை காற்று நிரப்பிக் கொள்ளும்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? அது மாதிரி வெற்றி தான், தொடர் வெற்றி தான் கொண்டு போய் நிற்கும். இப்போ அன்னைக்கு விஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் இந்த வெற்றி தான் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கு. தொடர்ந்து 5 படம் வெற்றி. அப்போ அவருக்கு ஒரு பிஸ்னஸ் உருவாயிருச்சு, அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாயிட்டாங்க, அவருக்கு பேசிக் பிஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வெற்றி. விஜய்ங்கிற நபரை காட்டு விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றி தான். அப்போ இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது யார் அந்த இடத்துல போய் உட்காராங்கிறது காலம் தான் முடிவு பண்ணும், வெற்றி தான் முடிவு பண்ணும். அது நம்மளா சொல்லிக்கலாம், அந்த இடத்துல நான் போய் உட்கார போகிறேன், அதெல்லாம் சேராது, அவர் காலியானவன் நம்ம போய் உட்காந்துக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. அந்த வெற்றி எல்லாருமே ஒரு பெரிய லைனை வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு லைனை வச்சிருக்காரு, தனுஷ் ஒரு லைனை வச்சிருக்காரு, சிம்பு ஒரு லைனை வச்சிருக்காரு. யாரை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க போகுதுங்கிறது அந்த கதையும் காலமும் அதிர்ஷ்டமும் நேரமும் தான் வரும். நடிகர் சிம்பு அவர்கள் வந்து இப்போ பட தயாரிப்புல வந்து இறங்கி இருக்கிறாருல்ல, அவர் வந்து இத்தனை வருஷமா இல்லாம ஏன் வந்து இப்போ அவர் வந்து பட தயாரிப்பருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, தயாரிப்புங்கிறது அவங்க ஃபேமிலியை எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அந்த காலத்திலேயே வந்து கதை திரைக்கதை வசனம் தயாரிப்புங்கிறதுலாம் வந்து மிக குறுகிய காலத்திலேயே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டார். அவருடைய அப்கமிங் டேஸ்லேயே தயாரிப்பு நிறுவனம் வச்சிருந்தார். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க புதுசு கிடையாது, அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த படம் பெரிய பட்ஜெட் படம், தயாரிப்பாளர்கள் தயங்கினா கூட இந்த படம் நம்மளே பண்ணிடுவோம், இந்த கதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது டைரக்டரும் என்ன சொல்கிறாருன்னா, சிம்புவை தவிர வேற அந்த கதையை பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். இப்போ நம்மளே தயாரிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அந்த ப்ரொடக்ஷனில் இப்போ இறங்கியிருக்காரு. இப்போ எல்லா நடிகர்களும் பாட்டு பண்ணோம் இந்த மாதிரிலாம் வரிசையில் வர்ற மாதிரி, இப்போ சூர்யா சார் அவருக்கு ஒரு பட நிறுவனம் வச்சுருக்காங்க, விஷால் சார் அவங்களுக்கு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க, அந்த வரிசையில் சிம்புவும் அவங்களும் வந்து நிறுவனம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வருமா? இல்லை, ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கு. சிம்பு சினியாட்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க இப்போ காலங்காலமாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர் பண்ணுறார். இவர் தனிப்பட்ட இதில் பேனரில் இப்போ ஆரம்பித்து இவர் பண்ணுறாரு. அதனால் ப்ரொடக்ஷன் வந்து அவருக்கு வந்து புதுசு கிடையாது. அப்போ இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுல நம்ம வேற ஆக்டர்ஸோட படங்களும் இவருடைய தயாரிப்பில் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சரில் நல்ல கதை வந்தால் பண்ணுவார். அதை பற்றிலாம் அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டிலாம் இருக்காது. நல்ல கதை வருது, நல்ல ஒரு ஹீரோ பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவார்.